ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தன்னம்பிக்கை உண்டான ஒரு வீடியோ. முயலை பற்றி ஒரு கதை. ஒரு முயல் இருந்ததாம் காட்டில். அப்போது முயல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்ததாம். முயல் என்ன செய்யும் பாவம். ஒரு பக்கம் வேடன் விரட்டுகிறான், இன்னொரு பக்கம் நாய், மறுபக்கம் புலி என எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் தொல்லை. காட்டில் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கிட்டு தடுமாறி நாம் வாழ தகுதியற்றவர்கள் என சொல்லி நாம் சாகலாம் என்று முடிவெடுத்ததான் முயல். அப்போது என்ன பண்ணலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும்போது ரொம்ப நேரம் யோசித்து மரத்தடியில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தது. அப்போது திடீர் ஒரு முடிவெடுத்தது. நாம் நீ தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தது அம்முயல். என்ன செய்யும், எதிரிகள் அதிகமாக நடமாட்டம் உள்ளதால் நாயிடமிருந்தும் புலியிடமிருந்தும் தப்பித்து செல்ல அதுக்கு வேறு வழி தெரியவில்லை. வேடன் ஒரு பக்கம் இருக்கிறான். அப்படி இருக்கும் முயல் என்ன செய்யும் பாவம். ஒளியிற்கு இடம் இல்லாமல் முயல் ரொம்ப வருத்தத்துடன் வேதனையுடன் நாம் உயிரை விட்டுவிடலாம் என்று எண்ணி முயல் இருந்தது. அப்போது முடியெடுக்கலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும்போது குளத்தில் குதித்து விடலாமா என்று ஒரு முயல் யோசித்து கொண்டிருந்தது. அப்போது சரி என்று சொல்லி குளத்தின் அருகில் செல்லலாம், அங்கே போய் நாம் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று சொல்லி முயல் முடிவெடுத்தது. அப்போது முயல் என்ன செய்யும் பாவம், அதுவும் வேதனையுடன் இருந்தது. அப்போது ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு குளத்தின் அருகில் சென்றது. அப்போது குளத்தின் அருகில் நிறைய தவளைகள் குளத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தது. முயல் அந்த பக்கம் வந்து கொண்டிருந்தபோது தவளைகள் முயலை பார்த்து அங்கே ஒரு முயல் வருகிறது, நாம் தப்பித்து விடலாம் என்று சொல்லி முயல் தண்ணீரில் குதித்து கொண்டு தப்பித்து பொழைத்தோம் என்று ஓடியது. அப்போது அதை பார்த்த முயல், ஏனடா இது ஆச்சரியமாக இருக்கிறது, நம்மளையும் பார்த்து பயப்பட ஆட்கள் இருக்கிறார்களா, நாமளே தற்கொலை செய்ய வந்தோம், நாம் புலியிடமும் நாயிடமும் தப்பித்தோம் போத்தோம் என்று வந்தோம், இங்கே வந்து சாகலாம் என்று வந்தால் நம்மளையும் பார்த்து பயப்பட ஆட்கள் இருக்கிறார்களே, அந்த தவளை இருக்கிறது என்று சொல்லி முயல் முடிவெடுத்தது. உடனே நாமும் நீ வாழ தகுதி உள்ளவர்கள் தான், நம்மளையும் பார்த்து பயந்து ஓடுகிறார்களே, நாமளும் நாம் தைரியமாக இந்த உலகில் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லி முயல் வெற்றியுடன் சென்றது.